அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் உங்களை டிவியின் மூலம் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. எப்பொழுதும் திருவசனத்தை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம், இம்மட்டும் காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் நம்முடைய திருவசனத்தை கற்றுக்கொள்ளவும் கைக்கொள்ளவும் எங்களுக்கு அருளுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை பிறருக்கு எடுத்துரைக்க எங்களுக்கு நீர் கட்டளை கொடுத்துருக்கிற அப்படின்னா அந்த பிரகாரமாக இப்பொழுதும் இது அந்த வார்த்தையை சொல்கின்றோம். அனுப்பின காரியமாக அது வாக்கிட்டோம். மனிதர்களுடைய செவிகளில் மாத்திரமில்லை, இருதயத்திலும் அது பதிந்து நல்ல பலன் கொடுக்கட்டும். சுவாமி கிருபை செய்யப்பா. தடைகளெல்லாம் நீக்கி போடும். உடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆசீர்வதியும். கர்த்தாவியை கேட்கின்ற மக்களுடைய ஆன்மீகத்துக்கு மட்டுமில்லை, சரீரத்துக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு தருகின்ற ஆலோசனை என்னென்றால், உலகத்தில் ஒரு தடவை பிறந்திருக்கிற நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. மனிதன் ஒரு தடவை பிறக்கிறது உண்மை, அது மாம்சத்தில் பிறக்கிறான். அவன் இரண்டாவதும் பிறக்கணும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவினுடைய கீர்த்தியை கேள்விப்பட்ட ஒரு பெரிய மனிதன், அதாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு உண்டாயிற்று. ஆனால் அவர் பகலில் போய் அவரை பார்க்க முடியாது. அன்று யூத மதத்தில் இருந்த கட்டுப்பாடு என்ன என்றால், இயேசுவை பார்க்க யார் செல்கிறார்களோ அவர்களை சமுதாயத்தை விட்டு ஊரை விட்டு அவர்களை விலக்கி வைப்பது அங்குள்ள சட்டம் யூதர்கள் மத்தியில். ஆனபடினால அவர் ராக்காலத்தில் இயேசுவை பார்ப்பதற்காக சென்றார். சென்று அங்கே அவர் என்ன செய்தார் என்றால், அவரை இயேசுவை கடவுள் என்று அவர் அறியவில்லை, ஆனால் ஒரு தேவ மனிதன், ஒரு நீதிமான் என்றெல்லாம் அவர் அறிந்திருந்தார். ஆனபடினால் ஆண்டவரை அவர் புகழ்ந்தார். புகழும் போது இவர் சொன்ன வார்த்தை, இந்த புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஒரே எதிர்பார்ப்பு என்னென்றால், மனிதன் மறுபடியும் பிறக்கணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. மறுபடியும் பிறக்கிறவர்களுக்கு ஒரு மகிமையான இடம், ஒரு ராட்சியம், அதற்கு பரலோகம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அதுபடியால் மறுபடியும் பிறக்காதவர்கள் அங்கே போக முடியாது என்ற காரியத்தை வலியுறுத்தி அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். இப்போ அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டார். வந்து அவர் தேவனிடத்தில் பேசுகிறார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவனை இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, நீ என்னை புகழுகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் அதை எதிர்பார்க்கவில்லை. மனிதனிடத்தில் நான் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன என்றால், அவன் ஒரு தடவை பிறந்தான். அவன் மனிதன் முதலாவது உருவாக்கப்படும் போது சரியாக தேவ சாயலாக தேவனைப் போல உருவாக்கப்பட்டான். அவனை கஷ்டப்பட வைக்கவில்லை. பரலோகத்தில் ஒரு குட்டி பரலோகம் போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் மனிதனுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் அதில் உருவாக்கியிருந்தார், வைத்திருந்தார். அவன் தேவ கட்டளையை மீறினபடினால அவன் பாவி ஆகிவிட்டான். ஆனபடினால அதாவது அவனுக்கு அந்த சிலாக்கியம் இல்லாமல் போயிட்டு வெளியே துரத்தப்பட்டு விட்டான் என்று நாம் காணுகிறோம். அதிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட மனிதர்கள் தான் உலகம் முழுவதும் இன்று இருக்கிற ஜெனரேஷன் அதுதான். மற்றபடி இதில் அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் சொல்கிறதுக்கு, அதாவது வேதம் தெரியாதவர்கள் அப்படி இருக்கலாம், அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் வேதத்தின் தன்மை தெரியாதவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது அந்த மனிதன், அதாவது தேவ கட்டளையை மீறினபடினால் முழு உலகம் பாவமாகிவிட்டது என்றும். ஆனபடினால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஆதி நிலையில்
ஆதியில மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டானோ அதே நிலைக்கு மாற்றி அவனுக்கு மறுபடியும் அந்த இன்பராட்சியத்தை எதனை போல அல்ல, இது அதை விட சிறப்பான இடம், அப்படி ஒரு பரலோகத்தை உண்டு பண்ணி அவனுக்கு கொடுப்பதற்காக விரும்பினான். இப்போ இந்த நிக்கோதேமு என்ன சொல்லப்படுகிறது, மனிதன் யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரியும் கூட. அது மாத்திரமல்ல, இவன் அதாவது யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு போதகராகவும் இவர் இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஆண்டவர் சொன்னார், அதாவது நீ என்னை புகழ்கிறதுனால அல்ல, நீ மறுபடியும் பிறக்கணும். அதாவது ஒரு தடவை மாம்சத்தில் பிறந்திருக்கிறாய், எனவே நீ ஆவியிலே பிறக்க வேண்டும். இந்த மாம்ச கிரியைகள் உன்னை விட்டு போக வேண்டும். இவைகளை அகற்றி நீ ஒரு புது ஜென்மமாக மாறணும் என்று அவனுக்கு வலியுறுத்தினார். அவர் இப்பொழுது அதாவது 3வது 4வது வாக்கியத்தில் அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மகிமை உண்டாவதாக. அது எப்படி ஆகும், நீர் சொல்லுகிறது எப்படி என்பது கர்த்தர் சொன்னார். அதாவது மறுபடி பிறக்கிறது என்ன என்றால், அதாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவரது நியமத்தை மனிதனுக்கு உண்டாக்கி இந்த பிரகாரம் செய்து அவன் மறுபடியும் மறுஜன்மத்தை ஆதி நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பி அப்படி செய்தார் என்று நாம் விதத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இன்று ஜலத்தினால் பிறக்கிறது போல ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகின்றது, பரிசுத்தாவின் அபிஷேகமும் கிடைக்கின்றது. ஆனால் மறுபடி பிறந்திருக்கிறதா நம்முடைய ஆன்மா, நம்முடைய சரீரம் மறுபடி பிறந்திருக்கிறதா, மாம்ச கிரியைகள் அகன்றிருக்கிறதா என்கிறதை கவனிக்கும்படியாக இன்று இந்த வார்த்தைகள் நமக்கு வழியாகி கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஜலத்தினால பிறக்கணும், 2வது ஆவியிலே பிறக்கணும். அதாவது யோவான் சொன்னார், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், பெரியவர், ஆனால் அதிகாரத்தில் பெரியவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதாக நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், இப்பொழுது உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். முந்தின வாக்கியத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அவர் வல்லவர், எனக்கு பின்னாலே வருகிறார், ஆனால் அவர் பெரியவர். அவர் எப்படி கொடுப்பார்? அவர் பரிசுத்த ஆவியினாலே உன்னை மறுபடியும் பிறக்க செய்வார், உன்னை மறுஜன்மம் அடைய செய்வார் என்று போதித்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகின்றது, நீரில் மொழிகுதான், அது கரெக்டு, அதுதான் செய்யப்படுகின்றது. அதற்குள்ளே இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, அதைத்தானே அறியணும். மறுஜன்மம் வேணுமே, ஞானஸ்நானம் பெற்றாலும் பரிசுத்தாய் பெற்றாலும் பழைய மாம்ச சுபாவங்கள், கெட்ட கிரியைகள் அவைகள் மாறவில்லையே, என்னது கூட தானே இருக்கிறது. அப்போ மறுஜன்மம் அடையவில்லை அல்லவா? அப்படினால இந்த ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்கும்போது ஒரு மனிதனில் உண்டாகிற சேஞ்சஸ் என்ன என்றால், அதாவது பழைய கிரியைகள் அவனிலிருந்து அகலணும், பழைய கிரியை சாகணும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜலத்தினால அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள் பாருங்க. அதாவது இன்று பாவ அறிக்கை என்று எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. அறிக்கை செய்யுங்க அப்படி என்று சொல்லப்படுகிறது, கேட்கின்றோம். ஆனால் அறிக்கை என்றால் அது எப்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய நியமனம் என்ன, ஆதியில் எப்படி இருந்தது என்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் இப்போ அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை மனம் திரும்புதலை குறித்து யோவான் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், நீங்கள் இப்பொழுது மறுஜன்மம் அடைவதற்காக உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன், ஆனபடியினால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் அவர் பிரசங்கித்தார். இதை கேட்ட வாசிங்க. அப்பொழுது யூதேயா தேசத்தார்
அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கவனிங்க, அப்படி அல்ல என்று சொல்கிறவர்கள் இன்று அது அந்த மறுஜன்மத்தை அடைய மாட்டார்கள். அதற்கு சரியானபடி திருவசனத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் ஜலத்தில் பிறக்கிறது. அது கொடுக்காவிட்டால் அது செயல்படாது என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆனபடினால அவர் பிரசங்கத்தை கேட்டவர்கள், அதாவது மறுஜன்மம் அடையணும் என்றால் ஜலத்தில் முதல்ல ஞானஸ்நானம் பெறணும். ரெண்டாவது, அதாவது ஆவியில் தேவன் கொடுக்கிற அந்த ஸ்நானத்தை பெற வேண்டும். இந்த ரெண்டையும் பெற வேண்டும். ஆனபடினால் இதை கேட்ட போது எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் வீட்டில் போய் ரூம் பூட்டி ஜெபம் பண்ணி அறிக்கை செய்து வாங்கன்னு சொல்லலை. அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டு ஞானஸ்நானம் கொடுப்பதல்ல. அதாவது ஞானஸ்நானத்தில் தான் ரட்சிப்பு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஞானஸ்நானத்தில் தான் என்ன ரட்சிப்பு? மறுஜன்மம். அந்த மறுபடி பிறக்கிறதே அதில் தான் உண்டாகிறது. சுவாமி சொல்லிட்டார் அல்லவா, மார்க்கு 16:16 அருமையாக சொல்லியிருக்கிறாரு. விசுவாசமுள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும், விசுவாசியாதவன் ரட்சிக்கப்பட மாட்டான், மறுஜன்மம் அடைய மாட்டான் என்று சொன்ன வசனத்தை கேட்டவர்கள் எல்லோரும் சுற்றுவட்டாரங்கள் உள்ள அனைவரும் யோவானிடத்தில் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்ற இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த சத்தியத்தை நாம் சரியாக கடைப்பிடிப்போம் என்று சொன்னால், அதாவது நம்மிலே பாவ உணர்வு, பாவத்தை பற்றிய ஞாபகம், உணர்த்துதல் நம்மிடத்தில் எப்பப்போ உண்டாகிறதோ அப்பெல்லாம் இந்த பிரமாணத்தினுடைய அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், அதாவது நம்மை பாவம் நீங்க ஆண்டவர் சுத்திகரித்திருவார். நாம் அந்த மறுஜன்மத்தை படிப்படியாக அடைந்து விடுவோம். அது சத்தியம்தான். அந்த யூதரிடத்தில் சொல்லிட்டார் ஆண்டவர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். மற்றபடி கர்த்தாவே என்று சொல்வது ரட்சிப்பு அல்ல. அது நான் தேவரை கூப்பிடுகிற ஒரு வழிமுறை. ஆனால் ரட்சிப்பு என்பது வேறு, மறுஜன்மம் என்பது, மறுபடி பிறக்கிறது என்பது அது வேறு. அதனால அதை பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஆரம்ப படி. இந்த ஆரம்ப படியிலே ஏறாவிட்டால் நம்ம எங்கே போக முடியும்? அப்படினால் வசனத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த நிக்கோதேமு என்னப்பட்ட வயதான பெரியவர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார். அதாவது என்னை புகழுகிறதுனால சொல்லவில்லை, அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லுகின்றார். என்னை புகழுகிறதுனால் அல்லப்பா போக முடியாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் நீ மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறந்தால்தான் நான் ஆயத்தமாக இருக்கிற அந்த பரலோக ராட்சியம் கிடைக்கும். அவர் ஒரு போதகர். இப்போ அதில் 3வது 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார், நீ இஸ்ரவேலில் ஒரு போதகனாயிருந்தும் மறுபடி பிறக்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிற நீ எப்படி மக்களுக்கு மறுபடி பிறப்பை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும்? நீ எப்படி பரலோக ராட்சியத்தை பற்றி போதிக்க முடியும் என்று வருத்தப்பட்டார். வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலில் ஒரு போதகர்கள் எல்லாரும் இன்று மறுபடி பிறக்கிற அனுபவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் அது சரியாக உண்டாயிருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லோருக்கும் தான் இப்போ இந்த வார்த்தை வருகின்றது. தேவனுக்கு மகிமை, விசுவாசிகளுக்கு வேறு, ஊழியக்காரருக்கு வேறு அல்ல, எல்லாரும் மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறந்தால்தான் பரலோகம் உண்டு. மற்றபடி பாட்டுகள் இன்றைக்கு பாருங்க, இயேசு பற்றி பாடுகிற பாடல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக வெளியாகிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு இன்பமாக அருமையாக இன்று பாடுகின்றார்கள். இது ஒன்று ஆண்டவர் கவனிக்கவில்லை. இதை ஆண்டவர் கவனிக்கிறதில்லை. அவருடைய கவனிப்பு என்ன? நீ மறுபடியும் பிறக்கணும், மாம்ச கிரியைகளை விட்டு விலகணும், அவைகளை மாற்றணும், அவைகளை மாற்றினால் தான் பரலோகம் போக முடியும் என்று அந்த போதகருக்கு, அந்த நிக்கோதேமு என்ற வயதான பெரியவருக்கு ஆண்டவர் இப்படி போதித்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது,
அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க, அருமையான சகோதரர்களே, மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகாது. மறுபடி பிறக்காத எந்த சரீரமும் எந்த மனிதனும் அந்த பரலோகத்துக்குள்ளே போக முடியாது என்று சொன்னார் என்று நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், சகோதரரே, எனக்கு அருமையான சகோதரிகளே, நான் சொல்வது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் அதாவது அங்கே பரலோகம் போகாது. ஆனபடியால் மறுபடி பிறக்கணும், மறுஜன்மம் அடையணும் என்று இயேசு சொன்னார். இந்த மாம்ச பிறவியிலே பிறந்திருக்கிறோம், இது மாறி ஒரு ஆவியின் சரீரம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனபடியால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அன்பானவர்களே, மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோமா? மறுபடியும் வசனத்தின்படி பிறந்திருக்கிறோமா? பழைய மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்மை விட்டு கொஞ்சமாவது நீங்கி இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கும்படியாக இந்த விதமாக இன்று நமக்கு அதாவது ஆலோசனையாக நினைப்பூட்டுதலாக இது தரப்படுகிறது என்கிறதை நாம் அறிய வேணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முழு நோக்கமும் என்ன என்றால், அதாவது மனிதன் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் மறுஜன்மம், அதாவது மறுபடி பிறக்கிற இந்த ஒரு பிறவி பிறந்திருக்கிறோம், அடுத்த பிறவி பிறக்கணும். அதற்கு அதாவது ஜலத்திலும் ஆவினாலும் பிறக்கணும். அந்த ஜலத்திலும் ஆவிலும் பிறக்கிற காரியங்களை சரியாக செய்யணும். அங்கே முதல் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அதாவது போதனை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் யோவானிடத்தில் அவனிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. அதில் ஒன்றை மாற்றிவிட்டாலும் அது பூரணத்துவத்தை நமக்கு தராது. நம்முடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் உண்டாகாது. வெறும் தண்ணியில் முங்கினது போல ஆகிவிடும். அப்படி இல்லாதபடி நான் இப்போ உங்களுக்கு ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்ற போது பாவ அறிக்கை செய்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று கொண்டார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியினால் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தை அவர் இந்த பூமியிலே வாழும்போது அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அங்கங்கு சென்று என்ன பிரசங்கித்தார்? வாருங்க, வியாதியை உங்களுக்கு சுகமாக்குகிறேன், வாங்க உங்களுடைய தரித்திரங்கள் உங்களுடைய கஷ்டங்களை போக்குகிறேன், வேலை இல்லையா உங்களுக்காக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், கிடைக்கும் என்று அவர் சொல்லவில்லை. அவருடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் நாம் கவனிக்கணும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். என்று எப்படியோ போயிட்டு பாருங்க, பிரசங்கமெல்லாம் எப்படியோ போகுது பாருங்க. மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் அந்த ஐயா பிரசங்கம் பண்ணினார். அவருடைய அந்த பேரை கண்டு அவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவார் என்றுதான் சொல்லுகிறார்களே ஒழிய நித்தியராட்சியத்துக்குரிய ஆலோசனை எங்கே கொடுக்கப்படுகிறது என்கிறதை நாம் அறியணும். வாசிப்போம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். என்ன பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை குறித்து தான் பிரசங்கம் பண்ணினார். வேற ஒன்றையும் பிரசங்கம் பண்ணல. அவருடைய எல்லா வல்லமை உண்டு. மனிதனுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் உண்டு. அதெல்லாம் இந்த பாடியோடு அழிந்து போகிறது. இந்த மாம்சம் இரத்தத்தோடு தீர்ந்து போகிற காரியம். ஆனபடினால் மறுபடி பிறக்கிற மனிதன் அதாவது பரலோகத்தை அடைவான். அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தேவனுடைய கர்த்தருடைய பிரசங்கம் என்ன? அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி அதைத்தான் அறிவித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அறிவித்தார். அதுதான் இன்று தேவை. தேவனுக்கு மகிமை. அதை விட்டுவிட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் இன்பமான அருமையான வார்த்தைகளை சொல்லி அதாவது அவர்கள் இருக்கிற குறைபாடுகளை சொன்னால் அவர்களுக்கு வேதனை வருமே என்று வலி இல்லாத ஒரு பிரசங்கத்தை பண்ணி அப்படி செய்கிற ஊழியங்கள் இன்று மிகுதியாய் பெருகி கொண்டு வருகின்றது. ஆனபடினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, இந்த நாளில் நாமும் அல்லது நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகளும் எதை குறித்து இருக்க வேண்டும் என்றால் பரலோக ராட்சியத்துக்குரியது. பரலோகத்துக்குள்ளே மாம்சம் இரத்தமும் செல்லாது.
நான் என்னுடைய வாழ்க்கையில ஜென்ம பாவம் கர்ம பாவங்கள் நீங்கிட்டா, என்ன இருந்துதான் இருக்கிறதா, என்னை பின்பற்றித்தான் வருகின்றதா என்கிறதை கவனிக்கும்படியாக இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தரப்படுகின்றது. இது சிந்தியுங்கள், கவனியுங்கள் அருமையானவர்களே. அதாவது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கும் போது இதில் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதுதான் ஆரம்ப சத்தியம். இந்த மறுபடி பிறக்கிறதுக்குரிய மூல சத்தியம் இதுதான். இதை சரியாக கைக்கொள்ள வேண்டும். இதில் ஒன்றை விட்டு பாவரிக்கை செய்யாமல் போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று தண்ணீரில் முக்கி விட்டால் என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன இருக்கிறது? இன்றைக்கு இதெல்லாம் மறைஞ்சு போச்சுது. பழைய ஆள் அப்படியே தான் இருக்குது, அப்படியே முக்கி வழி விட்டுருந்தாங்க. இதெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரா? உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அதாவது சாகாதவனை அடக்கம் பண்ணினால் சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி அரசாங்கம் விடாது. ஆனால் பரலோக அரசாங்கம் ஒன்று இருக்குது, அது இதையெல்லாம் கவனிக்குது. ஞானஸ்நானம் என்று சொல்வது அதாவது அடக்க ஆராதனை, பழைய மனிதனை புதைக்கிற ஆராதனை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை யாரும் எப்படியும் செய்யலாம், யார் கேட்பது என்று எண்ணாதீர்கள். ஆண்டவராகி தேவன் இவைகளை கவனிக்கிறார், தெள்ளம் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லோரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் என்னானார்கள்? அதுக்கு பேர் திருமுழுக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எல்லாரும் அந்த அதாவது மறுபடி பிறக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக செல்லுகின்றார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்ற பிறகும் எப்படி இருக்கிறார்கள்? சரியாவார்கள். அந்த ஞானஸ்நானம் பரிசுத்தாவி ஒரு குழந்தை பிறக்கிற அனுபவம் தான். அதுக்கப்புறம் அது வளரணும். தேவனுக்கு மகிமை வளரும். குழந்தை என்று சொன்னால் எழுந்திருக்கும். அப்புறம் ஸ்டடி ஆகி பராக்கிரமர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனபடியினால் இந்த நாளில் திருவசனத்தை கவனித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ள வேண்டும். விசுவாசியாக இருந்தாலும் சரி, கடவுளுக்காக அநேக காரியங்களை செய்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, செய்திருந்தாலும் அதற்குரிய பலன் இங்கே தான். பரலோகம் என்பது செப்பரேட், அது வேறு. அதற்கு போக வேண்டும் என்றால் மாம்சமும் இரத்தமும் உடைய இந்த பழைய ஜீவியம் மாறி அவர்கள் மறுபடியும் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும், பிறந்து ஆவிக்குரியவர்களாக அவர்கள் மாறணும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த வேத வெளிச்சத்தில் பார்ப்போம். நம்மிடத்தில் மாம்சகிரிகள் எதாவது நீங்கி இருக்கிறது, என்ன இருக்கிறதா என்று நாம் கண்டுபிடிப்போம். வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் இப்படி சொல்லப்படுகிறது, வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். மாம்சம் ரத்தமும் செய்கிற வேலை இது. இந்த பழைய மனித அந்த மாம்சமும் ரத்தமும் செய்கிற வேலை. இவைகளை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சத்தியமாக சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகி தேவன் சொல்லிவிட்டார். அதுபடியால் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சத்தத்தை ஆண்டவர் தொலைக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சொன்னாரே மறுபடி பிறக்கணும் என்று. மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன? இத்தனை காரியங்களை நமக்குள்ளே வைத்து கொண்டு நாம் மற்றபடி ஞானஸ்நான பரிசுத்த பெற்றாலும் அதனுடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகாது கண்டிப்பாக. ஆனபடியால் இன்று நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார், சீடர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அதாவது அப்போ ஸ்நானகன் யோவான் பிரசங்கம் பண்ணினார். என்ன பிரசங்கம்? முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார்கள். மனம் திரும்பணும்.
மனம் திருமணம், பழைய வாழ்க்கை வாஸ்தவ பாருங்க. இதெல்லாம் அதாவது முழுதும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் குறைய அல்லது சிலவையாவது நம்மள இருக்குமானால் அது எங்கே கொண்டு போகாது, பரலோகம் போக முடியாது. அதை மட்டும் நான் மனதில் வைத்துள்ளோம். உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கலாம், கடவுளை ஆண்டு இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, வயல் கிடைக்குமா, தோப்பு கிடைக்குமா, பெரிய வேலை கிடைக்குமா, பணம் கிடைக்கும், அதெல்லாம் கொடுப்பான் சாத்தான். அதல்ல அந்த ஆசீர்வாதம் அல்ல. பரலோகம் ஒன்று இருக்கிறது, அதை அடைய வேண்டும். அதை அடைவதற்கு இயேசு சுவாமி சொன்ன காரியம் நீங்கள் இன்பமாய் பாடுகிறதுனால் மட்டுமல்ல, நீண்ட நேரம் அருமையாய் ஜெபம் பண்ணுகிறதுனால் மட்டுமல்ல, அதாவது மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் உண்டா என்கிறதை கவனிக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் இருக்குமானால் நீக்கிவிட வேண்டும். அவைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இப்படி வாசிக்க கேட்டோம். தேவனுக்கு மகிமை. இவைகளில் சிலவைகள் நம்மில் இருந்தாலும் பரலோகத்துக்கு நம்மை போக விடாது, இப்படி தடுக்கும். ஆனபடினால் இன்றே ரட்சணை நாள், இதுவே இருக்கிற காலம். இந்த காலங்களை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்தவ பெருமக்களே இவர்களை கவனியுங்கள். தேவனை பற்றி வேதத்தை எடுத்து போதிக்கிற அருமையான நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் பரலோகத்தை பார்த்தவர். அவர் ஒருவர் தான் பரலோகத்திலிருந்து வந்தவர். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அதாவது அதற்குரிய வழி என்ன என்று அறிந்தவர் அவர் ஒருவர் தான். அவர் தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரமாட்டார். பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு வேற உலகத்தில் எந்த ஒரு பெரிய வல்லவனும் கிடையாது. யோவான் 3:13 வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்திலிருந்து வந்தவரும் இயேசு ஒருவரே. வாசிக்கலாம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. தேவனுக்கு அவர்தான் சொல்லுகின்றார், பரலோகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது, அதற்குரிய வழி இதுதான். அந்த வழியை தெரிந்தவர் நான் தான். நான் அங்கே இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன், அங்கே நான் இருக்கிறேன், நான் இங்கே அந்த வழியாக இங்கே வந்திருக்கிறேன். இந்த வழியில் என்னை யார் பின்பற்றுகின்றார்களோ, நான் சொல்லுகிற வார்த்தையை யார் கை கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அந்த நித்திய ராட்சியத்தை பரலோகத்தில் சுதந்தரிப்பார்கள் என்று அதை கண்டறிந்த அறிந்த இயேசு சொல்லுகின்றார். மற்றவர்கள் சொல்ல முடியாது. எதையாவது அவருடைய அறிவினால கற்றறிந்து சொல்லலாம். இவர் பரலோகத்தில் இருந்தவர், இருக்கிறவர், இவர்தான் அந்த வழி தெரிந்தவர். அவர்தான் சொல்லுகிறார், மறுபடி பிறக்க வேண்டும், பிறக்காதவர்கள் அங்கே போக முடியாது, அதுதான் வழி, இதுதான் வழி அதற்கு என்று சொல்லுகின்றார். அதனுடையனால மறுபடி பிறந்து விட்டால் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை நம்முடைய வாழ்க்கையில் உண்டா என்பது இந்த வசனத்தை கேட்ட அருமையானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை திறந்து மறுபடியும் நீங்கள் அதை படியுங்கள், படித்து மனப்பாடம் பண்ணுங்கள், தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள், எழுதி அடிக்கடி படியுங்கள். படித்து என்னில் அதாவது மறுஜென்மம், மறுபடி பிறக்காத அனுபவங்கள், பழைய ஜென்மங்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து அவைகளை நீக்கிக் கொள்ள இயேசுவின் வல்லமை அணுகுவோம். அப்படி நான் சிந்திப்போம், வசனத்தை மனதில் பதித்துக் கொள்வோம். நிக்கதேமு சொல்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இன்று சொல்லப்படுகிறது. இதை மனதில் வைத்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பரே, ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தையை சொன்ன சுவாமி, கர்த்தாவே சுதிக்கிறையா, அவைகளை பருகி பெருகி செய்யும். சின்ன பையனுடைய ஒரு நேரத்து ஆகாரத்தை ஆயிரக்கணக்கான பேருக்கு போஷித்த தேவன், நாங்கள் கொஞ்ச நேரம் சில வார்த்தைகளை சொன்னோம். இது அநேகம் ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக, உணவாக, ஊக்கமாக இருக்கட்டும், அறிவுரையாக இருக்கட்டும். கர்த்தாவே இருக்கிற செய்யும் சுவாமி, ஆசீர்வதிமையா. ஸ்தோத்திரம். உலகம் முழுவதுக்கும் இந்த வார்த்தை கர்த்தாவே பிரயோஜனமாக இருக்கட்டும். நன்மையானவைகளை கர்த்தர் செய்யும். ஆமீன். கர்த்தாவே மறுபடியும் பிறக்க வேண்டும், பிறந்து விட்டோமா இல்லை என்றால் அப்படியே வசனத்தை கேட்ட வசனத்தின்படி மறுபடி பிறக்கணும் என்கிற இந்த ஏக்கம் மக்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தும். வார்த்தைகளுக்காக நன்றி. கிருபை யாரும் ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.